Hi friends, very good morning to all. இன்றைக்கி ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி அந்த ஐயூபிசி நாமன்கிளேச்சர் பேஸ்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த இஎன்இசட் அதே மாதிரி ஆர்எஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பெரும்பாலும் இருக்கும். ஸோ இந்த ஐயூபிசி நாமன்கிளேச்சரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட்ஸை முதல்ல பாருங்கள். இந்த காம்பவுண்டில் 2 OH வந்து கொடுத்துருக்காங்க, 2 ஆல்கஹாலிக் குரூப். ஸோ இந்த கார்பனில் 1 2 இந்த இங்கே ஒரு டபுள் பாண்ட், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு குளோரின். சரிங்களா? இப்போ இதில் அவங்க டிஃப்ரெண்ட் டைப்பான 2E 4E அதே மாதிரி 2Z 4Z 2Z 4Z அதே மாதிரி 2Z 4E இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு எது எல்லாம் இந்த மல்டிபிள் பாண்ட்ஸ் இஏ ஜட்டா இல்லை இதில் எங்கேயாவது ஆர்எஸ் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது கொடுத்துருக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு இந்த மல்டிபிள் பாண்ட், சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் பாண்ட் சேம் சைட், இந்த மல்டிபிள் பாண்ட் இட் இஸ் கால்ட் த சேம் சைட். இதனுடைய சைடும் சேம் பீரியாரிட்டி ப்ரெசன்ட் இந்த சேம் சைட். ஸோ இட் இஸ் கால்ட் த Z. அண்டு இந்த மல்டிபிள் பாண்ட்ஸ் வந்து சேம் பீரியாரிட்டி ப்ரெசன்ட் இந்த ஆப்போசிட் சைட். ஸோ இட் இஸ் கால்ட் த E. ஸோ நமக்கு ஆப்ஷனில் இந்த கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டுக்கு நம்பரிங்கில் இது ரொம்ப முக்கியமானது. இது இன்னொரு முக்கியமான கேட்டகரியான இதில் நம்பரிங் கொடுக்கக்கூடிய சிஸ்டம். இதுக்கான நம்பரிங் சிஸ்டம் பாருங்கள். OH அண்டு OH. நெக்ஸ்ட் கேட்டகரி OH. இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் பாண்ட்ஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு குளோரின் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட். இப்போ 2 விதமான நம்பரிங் சிஸ்டம் கொடுக்கலாம். இந்த OHக்கு நம்பர் 1 கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6, சரிங்களா? ஸோ இதுக்கு நமக்கு நம்பரிங் என்ன வருது அப்படின்னு பார்த்தா 6 வருது இந்த சைட்லேருந்து கொடுத்தோம்னா. பட் சப்ஸ்டிடியூட் மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு இங்கேயும் 2 தான், இங்கே மல்டிபிள் பாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 தான். வேணா ஆப்போசிட் சைடில் கூட கொடுத்து பாருங்கள். 1 2 3 4 5 6. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் பொறுத்த வரைக்கும் இந்த OHக்கு பொறுத்த வரைக்கும் 2 சைடில் எங்கே கொடுத்தாலையும் நம்பர் 1 அண்டு 6. ஸோ அதை பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை, சரிங்களா? நம்பரிங் சிஸ்டம். அடுத்து என்ன பார்க்கணும்? மல்டிபிள் பாண்ட்ஸை பார்க்கணும். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி மல்டிபிள் பாண்ட்ஸ். நமக்கு லெஃப்ட் டு ரைட் கொடுக்கும்போது, லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொடுக்கும்போது மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு நம்பர் 2 அண்டு அடுத்த நம்பர் வந்து 4. அப்போ 2,4, சரிங்களா? ஸோ மல்டிபிள் பாண்ட்ஸுக்கான நம்பர் லெஃப்ட் டு ரைட் அல்லது லெஃப்ட் டு ரைட் வரும்போது நமக்கு நம்பர் வந்து 2,4. 2ல் ஒரு மல்டிபிள் பாண்ட், 3ல் ஒரு 4ல் ஒரு மல்டிபிள் பாண்ட். அடுத்து மல்டிபிள் பாண்டுக்கு அப்புறம் நம்ம எதை பார்க்கணும்னா சப்ஸ்டிடியூண்ட்டை பார்க்கணும். சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு லெஃப்ட் டு ரைட் கொடுக்கும்போது நம்பர் வந்து 3. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்கு, சரிங்களா? அடுத்து இந்த செகண்ட் காம்பவுண்டுக்கு பார்க்கும்போது எப்பயும் போல் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த இது ஃபஸ்ட்டு காம்பவுண்ட், திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்கான இந்த ஆர்டர். செகண்ட் காம்பவுண்டுக்கு நம்ம பார்க்கும்போது நம்பர் 1 அண்டு 6. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்பர் 1 அண்டு 6. அடுத்த கேட்டகரி மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு 2 அண்டு 4. மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு 2 அண்டு 4. ஸோ ரெண்டுமே சேம். நீங்கள் லெஃப்ட் டு ரைட், இது வந்து ரைட் டு லெஃப்ட், சரிங்களா? அப்போ பார்க்கும்போது இதுவும் நம்பர் ஃபங்க்ஷனல் குரூப் 1 அண்டு 6 தான். இதுவும் மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு 2 அண்டு 4 தான், ரெண்டுமே சேம். அடுத்து வந்து சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு பார்க்கணும். சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு பார்க்கும்போது இந்த சைட்லேருந்து கொடுத்தோம்னா 1 2 3 அண்டு 4. பட் இங்கே சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வருது. அப்போ இது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் டு இது தான் கரெக்டை தவிர இது கரெக்ட் இல்லை. இங்கே சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு நம்பர் வந்து என்னது 4. அப்போ எது கரெக்டான நேமிங் சிஸ்டம், நம்பரிங் சிஸ்டம் அப்படின்னா திஸ் இஸ் த கரெக்ட் நம்பரிங் சிஸ்டம், சரிங்களா? இது நம்பரிங் சிஸ்டம் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 சைட்லையுமே மொத்தமாக கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து ராங்காக கிடைக்கும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு கரெக்டான நம்பரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் இந்த லெஃப்ட் டு ரைட் கொடுக்குறது தான் நமக்கு கரெக்டான நம்பரிங் சிஸ்டம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு தகுந்த மாதிரி நம்ம முதல்ல நேம் கொடுக்கலாம். இந்த காம்பவுண்டுக்கு முதல்ல இதில் இந்த 2ல் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியது ஜட்டா ஈன்னு பார்க்கணும். நம்பர் 1 நம்பர் 2ல் இது வந்து ஜட்டு, இது வந்து இ. அப்போ 2ல் வந்து Z, 4ல் வந்து E. நமக்கு அது கரெக்டான ஆன்சர் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 2Z, 4E.
இதுதான் அதனுடைய ஐசோமர். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா தேர்டு கார்பனில் ஒரு குளோரின். ஸோ 3 குளோரோ. டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குன்னா எக்ஸ். இங்கே எக்ஸ் எழுதணுமா எக்ஸா எழுதணுமானா எக்ஸா அப்படின்னு எழுதணும். ஏன்னா எக்ஸா அப்படிங்கிறது டைஐன் இந்த மாதிரி 2 மல்டிபிள் பாண்ட்ஸ் வரும்போது நமக்கு ஏ அப்படிங்கிறது சேர்த்து எழுதணும். வவல்ஸ் வந்து ஏ சேர்த்து எழுதணும் ஐயூபிசி நாமன்கிளேச்சர் படி. ஏன்னா 2ல் ஒரு மல்டிபிள் பாண்ட் அண்டு 4ல் ஒரு மல்டிபிள் பாண்ட், இட் இஸ் கால்ட் த டையின். இந்த மாதிரி டையின் அந்த மாதிரி வரும்போது அதனுடைய வவல்ஸில் ஏவை சேர்த்து எழுதணும். சரிங்களா? ஸோ இது ஐயூபிசி நாமன்கிளேச்சரில் ரிமைனிங் இருக்கக்கூடியது ஃபஸ்ட் கார்பன் அண்டு 6th கார்பன் 1,6 டையால். இது இந்த காம்பவுண்டுக்கான கரெக்ட் ஐயூபிசி நாமன்கிளேச்சர். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எப்பயுமே பார்த்திங்கன்னா, அதாவது நம்பரிங் ஆஃப் பேரண்ட் கார்பன் செயின், அதில் மினிமம் நம்பர் கிவன் டு த ஃபங்க்ஷனல் குரூப், நெக்ஸ்ட்டு மினிமம் நம்பர் கிவன் டு த மல்டிபிள் பாண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மினிமம் நம்பர் கிவன் டு த சப்ஸ்டிட்யூவன்ட், அடுத்தது தான் ஆல்ஃபபெட் ஆர்டர். சரிங்களா? இதை வந்து ஒரு பேரண்ட் கார்பன் செயினுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அல்லது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது நமக்கான அந்த நம்பரிங் சிஸ்டம், பேரண்ட் கார்பன் செயினுக்கான நம்பரிங் சிஸ்டம் வந்து இதுதான். ஸோ இது மாதிரி இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதில் நம்பரிங் கொடுக்குறது ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த ஐயூபிசி நாமன்கிளேச்சரில் நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான கொஷின்ஸ், இந்த மாடல் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின், த கரெக்ட் பேசிசிட்டி ஆர்டர். The correct order of basicity given the following compounds. கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட்ஸ்க்கு அதனுடைய பெசிசிட்டி ஆர்டர் கேட்குறாங்க. பெசிசிட்டி அப்படிங்கிறதும் நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படிங்கிறதும் ஜென்ரலாகவே ஃபஸ்ட் அது எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும். எலக்ட்ரான் ரிச்சாக இருந்தால் மட்டும் போதாது, எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நேச்சர், எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கணும். ஸோ அந்த கேட்டகரி பொறுத்து தான் அதனுடைய பேசிக் கேரக்டர், அதனுடைய நியூக்ளியோஃபிலிசிட்டி சொல்லுவோம். ஜென்ரலி த எலக்ட்ரான் டோனர் டு கிவன் த ப்ரோட்டானுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ண இட் இஸ் கால் த பேசிக். அப்படி பேசிக் அந்த ப்ரோட்டானுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணி ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் அந்த பேஸோடைய வேலை. ப்ரோட்டானை தவிர அவர் யாருக்கு டொனேட் பண்ணாலும் இட் இஸ் கால் த நியூக்ளியோஃபைல். அதுவும் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும். பட் ஆல் த எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் இட் இஸ் நாட் ஏ நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த கேரக்டரில் அந்த ஆர்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் ஒரு ஃபினைல் குரூப்பில் O-NO2 காம்பவுண்ட், செகண்ட் காம்பவுண்ட் ஃபினைல் குரூப் சிமிலர் டு த O- மெட்டா பொசிஷனில் ஒரு NO2, தேர்டு காம்பவுண்ட் O- அண்டு பேரா பொசிஷனில் ஒரு NO2. ஆல்ரெடி தெரியும் இந்த ஆனியானுடைய ஸ்டெபிலிட்டி, இந்த ஆனியானுடைய டொனேட்டிங் நேச்சர். சரிங்களா? இந்த O- உடைய டொனேட்டிங் நேச்சரை பொறுத்து இதனுடைய பேசிக் கேரக்டர் இருக்கும். எந்த அளவுக்கு டொனேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு அதனுடைய பேசிக் கேரக்டர் அதிகம். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த O- உடைய ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டி ஜென்ரலாக ஃபஸ்ட் ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கும், நம்ம இந்த பேஸ் போடும்போது பேஸ் வந்து ப்ரோட்டான்ஸ் எடுத்திருக்கோம். அப்படி ப்ரோட்டான்ஸ் எடுக்கும்போது முதல்ல OH, இங்கே ஒரு NO2 வந்திருக்கும். பேஸ் வந்து ப்ரோட்டான்ஸ் எடுக்கும்போது ஒரு ஆனியன் க்ரியேட் ஆகும். அதான் சிமிலர் டு த இதுவும் அதே சேம் தான். இந்த கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு அதனுடைய OH மெட்டா பொசிஷனில் ஒரு NO2, பேஸ் வந்து ப்ரோட்டான்ஸை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பேஸ் வந்து ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு O- கிடைக்கும். அதனுடைய காஞ்சுகேட் ஆனியான் கிடைக்கும் சிமிலர் டு த OH. இதெல்லாம் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், மெட்டா நைட்ரோஃபீனால், பேரா நைட்ரோஃபீனால், இதிலிருந்து அதனுடைய காஞ்சுகேட் பேஸ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதனுடைய ஸ்டெபிலிட்டி, இந்த ஆனியானுடைய ஸ்டெபிலிட்டியை பொறுத்து இந்த ஆனியானுடைய ஸ்டெபிலிட்டி, காஞ்சுகேட் பேஸுடைய ஸ்டெபிலிட்டி டொனேட்டிங் நேச்சரை பொறுத்திருக்கணும். முதல்ல இந்த O- ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய நேச்சர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். NO2 அப்படிங்கிறது ஆர்த்தோ அண்டு பேரா டைரெக்ஷனல் கேரக்டர். ஒரு பென்சினில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது நல்லா ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இந்த பென்சினில் N=O ஏரோ மார்க்கில் வரும். இப்போ இது எல்லாமே இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டூ டு த ரெசனன்ஸ் அல்லது காஞ்சுகேஷன். ஸோ இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும்போது இது O- மாறும். ஸோ இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும்போது இது டபுள் பாண்டட் கேரக்டர் மாறும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும். அடுத்து இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும்.
இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பென்சீனில் கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இது எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் அதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது. ஆர்த்தோ அண்ட் பேராவில் அதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெட்டா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு O- இருக்குது. இந்த O- உடைய ஸ்டெபிலிட்டி ஆர்த்தோவில் அதனுடைய எஃபெக்ட் இருக்கலாம். ஏன்னா ஆர்த்தோவில் இப்போ இங்கே இந்த பாண்ட் இப்போ ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எழுதுறோம் பாருங்கள். O- இந்த பாண்டில் இருக்கக்கூடிய இந்த பாண்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் இங்கே மைக்ரேட் ஆகும்போது டபுள் பாண்டாக மாறும்போது என்ன மாறணும், மைனஸாக மாறும். சப்போஸ் இதே கேட்டகரியில் எப்படி எழுதணும்னா, ஏன்னா இங்கே NO2 இருக்கிறதுனால இங்கே எழுதலாம் O- இங்கே டபுள் பாண்டாக வரும்போது இந்த பாண்டு வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே NO2, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்கே டபுள் பாண்ட் ஆக்சிஜன், நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இந்த ஆனியானை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய நேச்சர் எதுக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வித்ட்ரா பண்ணணும். எங்கே இருந்துன்னா ஆர்த்தோ பொசிஷன்லேருந்து. அப்போ வித்ட்ரா பண்ணும்போது இந்த ஆனியானுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அப்போ இந்த O- ஈஸியாக என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரொவைட் பண்ண முடியாது. சரிங்களா? எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி தான் பார்க்கணும். ஸோ இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும்னா ரெசனன்ஸ் வழியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய NO2 அந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து வித்ட்ரா பண்ணணும். ஸோ ஈஸியாக டொனேட் பண்ண முடியாது. டொனேட் பண்ணால் தான் என்ன கேரக்டர் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கேரக்டர் அதிகம். அதனால தான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய 3 காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாவுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு, மெட்டா எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா நமக்கு செகண்டு. ஸோ இதனுடைய பெசிசிட்டி ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னா மெட்டா. அதாவது இந்த மெட்டா பொசிஷனில் இருக்கக்கூடிய O- இங்கே NO2. இப்போ NO2 என்ன பண்ணாதுன்னா மெட்டா பொசிஷனில் என்னுடைய எஃபெக்ட் இருக்காது. ஸோ இது ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. சரிங்களா? ஸோ நமக்கு ஆர்டரில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மெட்டா. இப்போ ஆர்த்தோவா பேராவா எது லீஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆர்த்தோ பக்கத்தில் இருந்து அதிகமான ரெசனன்ஸ் வழி இம்மிடியேட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி நான் பார்க்க இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ் மெத்தட். அப்போ இதில் அடுத்து ப்ளே பண்ணக்கூடியது யார் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட். அப்போ இதில் ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்குது ஆஸ் வெல் அஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோ அண்ட் பேராவில். ஆர்த்தோவில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த NO2 அண்டு பேராவில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த NO2 ரெண்டுத்துலையுமே நமக்கு ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்குது. அண்டு ரெசனன்ஸ் எஃபெக்டில் -R அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்டில் -I. அப்போ இதுலேயும் -R அண்டு -I வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இது இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும்னா நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ் மெத்தட். அப்போ பக்கத்தில் இருந்து அதிகமான அந்த ஆனியான்ஸை வந்து வித்ட்ரா பண்ணும்போது அதனுடைய டொனேட்டிங் கேரக்டர் குறையும். ஸோ லீஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டுக்கு தான் லீஸ்ட் ப்ரியாரிட்டி. அது ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கக்கூடிய NO2க்கு தான் லீஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ நமக்கு ஆர்டர் வந்து பார்க்கும்போது ஜென்ரலாக இதனுடைய பெசிசிட்டி ஆர்டர், பெசிசிட்டி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மெட்டா எங்கே இருக்குன்னா செகண்ட் ஒன், நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன், பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய NO2, அடுத்தது ஃபஸ்ட்டு. சரிங்களா? இதுதான் இந்த காம்பவுண்டுக்கான பெசிசிட்டி ஆர்டர். சரிங்களா? பெசிசிட்டி அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆனியான்ஸை வந்து ஃப்ரீயாக பண்ணணும். சரிங்களா? ஆனியான்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம்னா டொனேட்டிங் கேரக்டர் குறைஞ்சிடும். டொனேட்டிங் கேரக்டர் குறைஞ்சா நமக்கு அதனுடைய பெசிசிட்டி கேரக்டர் ஆல்சோ டிக்ரீசஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர் வந்து பண்ணுறது ஈஸி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவோம், கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே கேட்டகரியில் இன்னும் ஒரு சில ஒரு கொஷின்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இஸ் ஆன்டி அரோமேட்டிக்? விச் ஒன் இஸ் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட்? ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். காம்பவுண்ட் A, and compound B ஒரு நார்போரியன் சிஸ்டம். காம்பவுண்ட் C ஒரு 7 மெம்பர் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். காம்பவுண்ட் D ஒரு கீட்டோன் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் சேச்சுரேட்டட் கீட்டோன் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கீட்டோன். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து எது ஆன்டி அரோமேட்டிக்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி தெரியும் ஆன்டி அரோமேட்டிக்கான ரூல்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஒவ்வொன்றா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதில்
இந்த போரானுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டால். ஸோ ரெசனன்ஸ் இருக்குது, டீலோக்கலைசேஷன் இருக்குது, காஞ்சுகேஷன் இருக்குது, sp2 கார்பன் இருக்குது, பிளேனார் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 2p எலக்ட்ரான்ஸும் இந்த போரான் எப்படி வேக்கண்ட் ஆர்பிட்டலோ சிமிலர் டு இந்த கார்போகேட்டியன். ஸோ கார்போகேட்டியனில் எப்படி வேக்கண்ட் p ஆர்பிட்டல் இருக்கோ அதே மாதிரி போரான்லேயும் வேக்கண்ட் p ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஏன்னா 4p எலக்ட்ரான்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட் த ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். அடுத்தது இது ஒரு 2p எலக்ட்ரான், 2p எலக்ட்ரான், 2p எலக்ட்ரான். ஸோ நமக்கு டீலோக்கலைசேஷன் சிமிலர் டு ஒரு நமக்கு பென்சின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. நமக்கு டீலோக்கலைசேஷன், காஞ்சுகேஷன் எல்லாமே இருக்குது. 6p எலக்ட்ரான்ஸ் உபயோக பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட் த அரோமேட்டிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் கேட்டகரி இது எல்லாமே sp2 கார்பன், பட் திஸ் இஸ் த sp3 கார்பன். ஒரு காம்பவுண்டில் sp3 கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் இட் இஸ் கால்ட் த நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். லாஸ்ட் ஒன் ஃபோர்த்து. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதனுடைய போலாரிட்டி, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இந்த ரிங் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ ஏ மட்டும்தான் என்னதுன்னா ஆன்டி அரோமேட்டிக். ரிமைனிங் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நான் அரோமேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பண்ணுறது ஈஸி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ரெகுலராக மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன்.